திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து அற்புத மந்திரமாகிய நமச்சிவாய என்ற 5 எழுத்தினை ஓதி நல்லதையே பேசுவீர்களேயானால், வல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்வீர்களேயானால், வாழ்நாளில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருப்பூந்தராய் என்னும் திருத்தலத்திலே உள்ள பதிகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 2ஆம் திருமுறை முதல் பதிகம். சீர்காழிக்கு உரிய 12 பேர்களிலே திருப்பூந்தராய் என்று அறிவீர்கள். அதில் 4வது பாடல் நாம் இப்பொழுது பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சேம வன்மதில் பொன்னணி மாளிகை சேன் உயர் பூமணம் கமழும் பொழில் சூழ் பூந்தராய். பூமணம் கமழும் பொழில் சூழ்தரு பூந்தராய் சோமனும் அரவும் தொடர் செஞ்சடையீர் சொல்லீர் காமன் வெண்பொடியாக கடைக்கண் சிவந்ததே என்பது பாடல். சேம வெண்மதில், சேமம்னா என்ன? பாதுகாப்பு. அதெல்லாம் பாதுகாவல், நலம், நல்லதுன்னு அர்த்தம். பாதுகாவலாக அமைந்திருக்கக்கூடியது எது என்றால் வலிய மதில்கள். இந்த மதில்கள் பொன்னாலேயே அழகுறுத்தப்பெற்ற அழகான மாளிகைகள் மிக உயர்ந்து விளங்குகின்றன. மலர்மணம் கமழும் சோலைகள் இவையெல்லாம் சூழ்ந்திருக்கிற பூந்தராய் என்னும் சீர்காழிப்பதியிலே திங்களும் பாம்பும் தங்கியே செஞ்சடை உடையவராய் எழுந்து அருளிய இறைவரே, உயிர்கட்கு போகத்தின் மேல் அவாவினை விளைவிக்கின்ற, இன்பத்தின் மீது விருப்பத்தை விளைவிக்கின்ற அந்த மன்மதனை வெண்பொடியாகுமாறு அவனை கடைக்கண்ணாலே சிவந்து அழித்தது ஏனோ சொல்லீர்கள். ஏன் தான் அப்படி அழித்தீர்களோ என்று கேட்கிறார். சேமம் என்றால் காவல், சேன் உயர்தல், விண்ணிலே மிக ஓங்கியிருத்தல், பொழில் என்பது சோலை, சோமன் என்றால் என்ன? பிறை. திங்கக்கிழமை சோம வேற ஒன்று சொல்கிறோம் இல்லையா? சோமன் பிறை சோம வேறம்னு என்ன கிழமை? திங்கக்கிழமை இல்லையா? அப்படி வருகின்ற பொழுது அரவு என்பது பாம்பு, காமன் என்ன? மன்மதன். ஏன் அவனுக்கு காமன்னு பேர் வந்ததுன்னா, வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு யாரும் அவனுக்கு கிடையாது. மன்மதனுக்கு எல்லாரும் சமம், அதனால எல்லாருக்கும் அவன் காமனாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட காமன் கருப்பும் வெறுப்பும் வெகுளி பொருள்னு சொல்லுவார் தொல்காப்பியர். மன்மத தகனம் யோகியாக யோக முத்தி உதவுதல் பொருட்டு நிகழ்கின்ற ஒரு இயற்கை. இப்படியே இருக்கும்போது காமனை எரித்தவர்கள் ஏன் கேட்கிறார் விநாயகர். திருச்சிற்றம்பலம்.
செமவல் மது பொன்னணி மாளிகை சேனுயர் பூமணம் கமழும் பொழில் தரு பூந்தர சோமனும் அரகும் தொடர் செஞ்சடையில் சொல்லி காமல் வெண்பொடியாக கடைக்கண் சிவந்ததே. அடியோர் பெருமக்களே, நாம் திருப்பூந்தராய் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள இறைவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. இந்த காணொளியை காணுகின்ற அடியார்கள், அன்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே நீங்களும் பெற்று அகமகிழுங்கள் என்று கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.